சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ் டெக்னிக்கல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல இருக்கக்கூடிய கொரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோஸ்ல கொரிஸ் பத்தி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிலைன் வந்து நாட் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது எந்த லேயராக இருந்தாலும் சரி, பாலிலைன் வந்து அந்த லேயருக்கான பாலிலைன் நாட் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு பாலிலைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த பாலிலைன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இது பாலிலைன்ல தான் இருக்கும், க்ளோஸ்டாக தான் இருக்கும். இன்கேஸ் சப்போஸ் அந்த எரர் வருது அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே ட்ராக் பண்ணி வாங்க. ஸோ ட்ராக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல க்ளோஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எஸ் அண்ட் நோன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எரர் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதே போல் நீங்கள் அந்த டிராயிங் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒன்ஸ் நீங்கள் வந்து டிராயிங் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு பாலிலைனுமே க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லை, எந்த பாலிலைனோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறீங்க. ரைட் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டவுன் ஏரோ பண்ணீங்க, டவுன் பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் க்ளோஸ்டில் எஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நோ இருந்துச்சுன்னா எஸ்ன்றதை கொடுத்துட்டு அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் கிளியர் ஆகிடும். இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன், ஃப்ளைட் பாலிலைன் லென்த் இஸ் நாட் டிஃபைன் இன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு லேயரோட நேம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா லென்த் கொடுத்துருப்பீங்க, அதாவது லென்த் கொடுத்துட்டீங்க, அது பாலிலைன்ல தான் ட்ரா பண்ணியிருப்பீங்க, லென்த் கொடுத்துருப்பீங்க. பட் டைமென்ஷன் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? டைமென்ஷன் எடுக்கும்போது என்ன தப்பு பண்ணியிருப்பீங்கன்னா, இப்போ இதனுடைய டைமென்ஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைமென்ஷன் எடுக்கும்போது இப்போ இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இப்படி டைமென்ஷன் எடுக்கிறீங்க. ஸோ இதுக்கு வந்து நான் அலைன்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தான் போட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து அலைண்டாக இருக்கனால இந்த இது எடுத்திருக்கேன். இப்போ இப்படி பண்ணும்போது இப்போ இதோடைய கண்டினியூஸாக இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு பாலிலைன்ல இப்படி ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதனுடைய லென்த் நீங்க எடுக்கும்போது, அதாவது இப்போ எடுத்திருக்கிறது இந்த ஆப்ஜெக்டோட லென்த் எடுத்திருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி நீங்க வந்து டிராக் பண்ணி வெளியில பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா இந்த லேயருக்கான லென்த்தை இது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதனுடைய லென்த் எடுக்கும்போது லென்த்தை எடுத்துட்டு உள்ள கொண்டு வந்துடணும். அந்த ஆப்ஜெக்ட் உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு டைமென்ஷன் அந்த லேயர்ல இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அதனால இந்த மாதிரி லென்த்தோ இல்ல வித்து ஹைட் எதுனாலும் சரி அந்த மாதிரி ஒரு பெராமீட்டர் இந்த லேயருக்குள்ள இல்ல அப்படின்னா நீங்க வந்து டைமென்ஷன் வந்து எடுத்திருப்பீங்க, பட் அதனுடைய ஆப்ஜெக்ட்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? அது வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ்க்கு தான் வரும். ஸ்டேர்கேஸ்ல ஃபிளைட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு த்ரெட் இருக்கு, ரைசர் இருக்கு, லேண்டிங் இருக்கு. ஸோ டோட்டல் ஃபிளைட்டுக்கும் எடுப்பீங்க. இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது அந்தந்த ஆப்ஜெக்ட்குள்ள ப்ராப்பரா வைங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 2 எரருக்கான சொல்யூஷன். இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.